எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம குமுதா சமையலறையில சூப்பரான ஒரு மசாலா டீ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மசாலா டீ செய்ய தேவையான எல்லா பொருளுமே சாதாரணமா எல்லா வீடுகள்லையுமே இருக்குங்க. நம்ம கிச்சன்ல இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான ஒரு மசாலா டீ போட்டுக்கலாம். பொதுவா சமையல் கட்டுல கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஒரு மசாலா டீ போட போறோம். இதுக்காக நம்ம புதுசா எதுவும் பொருள் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இந்த டீ போடும்போது இதுக்கு தேவையான பொருள் எந்த அளவுல சேர்த்துறோங்கிறது தாங்க ரொம்ப முக்கியம். நாம சேர்த்துருக்கிற அளவுலயே நீங்களும் சேர்த்து பாருங்க. ரொம்பவே டேஸ்ட்டா வருங்க. அதே மாதிரி தாங்க இதுக்கு டீ தூள் தனியா ஒண்ணும் தேடணும்னு அவசியம் இல்ல. நம்ம வீட்ல எப்பவுமே யார் யார் என்னென்ன பிராண்ட் யூஸ் பண்றோமோ அத வச்சே செஞ்சுக்கலாங்க. எப்பவுமே நம்ம வீட்ல டீ போடுற மாரி தாங்க. அதுல ஒரு சின்ன சின்ன மாற்றம் பண்றோம். அவ்வளோதான். நம்ம சமையல் செய்யும்போது செய்ய செய்ய நம்மளுக்கே தெரியும் இல்லைங்களா? இந்த மாரி கொஞ்சம் மாற்றம் பண்ணோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது இப்படி பண்ணோம்னா அந்த கலர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாரி தான் செய்ய போறேங்க. இன்னைக்கு நம்ம டீ செய்யறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சிருக்கிறோங்க. இப்ப இதுல எடுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளும் சேர்த்த போறதில்ல. என்னென்ன தேவைங்கிறது மட்டும் எடுத்து வச்சிருக்கோம். ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பட்டை, ஜாதிக்காய் கொஞ்சம், ஏலக்காய் கொஞ்சம், டீ தூளு, ஜாதி பத்திரி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறோங்க. இதுல எல்லாம் எந்த அளவு சேர்த்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு போட போற டீ 2 பேர் குடிக்கிற மாரி போட போறேங்க. அதுக்கு இந்த டம்ளரால நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேங்க. நான் எல்லா அளவுமே இந்த டம்ளரால தான் தண்ணி, பால் 2மே இந்த டம்ளரால தான் அளந்து எடுத்துக்கிறேன். நம்ம அளவு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அளந்து காட்டுறேங்க. இல்லைன்னா அப்படியே ஒரு நிதானமா கூட ஊத்திக்கலாம். பாருங்க இதில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாங்க. பற்ற வச்சுட்டு அந்த தண்ணியை அடுப்பில் வச்சிடலாம். அது ஒரு பக்கம் சூடாகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா இந்த பொருள் எல்லாம், இதில் எந்த பொருள் என்னென்ன அளவு சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துடலாங்க அப்படியே. இந்த பொருள் எல்லாத்தையும் இன்றைக்கி நான் எப்படி சேர்த்த போகிறேன்னா, இஞ்சி பூண்டு நசுக்கிற கல்லால் வச்சு அப்படியே தட்டி தாங்க சேர்த்த போகிறேன். இது நம்மக்கிட்ட பொடியாக இருந்தால் கூட எல்லாத்துலேயும் சின்ன சின்ன இது எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்து எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டு வச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம இப்போ தட்டி போட்டு தான் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு வந்துடுறேங்க. இப்போ இஞ்சி பூண்டு தட்டுற கல்லை எடுத்துக்கலாங்க. அதில் பட்டை பாருங்கள், நம்ம ஆள்காட்டி விரலில் அந்த கோட்டோட 1 இன்ச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அளவு உடச்சி எடுத்துக்கலாம். நம்ம யார் டீ போடுறோமோ அவங்க கையால் அந்த அளவுக்கு வச்சு உடச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவு 2 பேர்த்துக்குங்க. ஒருத்தருக்கு போடுறோம் அப்படின்னா இதில் பாதி போட்டுக்கிட்டால் போதுங்க. நம்ம இப்போ 1 டீ தான் போடுறோன்னா இதில் பாதி கூட போட்டுக்கலாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ 2 பேர்த்துக்கு போடுறதுனால இவ்வளோ எடுத்துருக்குறோம். இப்போ தண்ணி சுட ஆரம்பிச்சிருச்சுங்க. டீ தூளை போட்டுடலாம். அது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். கொஞ்சம் நல்லா கொதிச்சாதான் நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த சின்ன ஸ்பூனால் ஒரு ஆளுக்கு 1 ஸ்பூன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீ தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் 2 பேர்த்துக்கு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறோம். அதில் 2 ஸ்பூன் தூள் சேர்த்துட்டு அதை நல்லா கொஞ்சம் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டுங்க. இந்த தண்ணி கொதிச்சு 1/4 டம்ளராக வத்துற அளவுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இதை தட்டிக்கிட்டு வந்துடலாம். 2 ஏலக்காய் சேர்த்துருக்குறேங்க. நம்ம பொடியாக இருந்ததுன்னா கூட ஏலக்காய் கடைசியாக இறக்கும்போது ஒரு பிஞ்சு சேர்த்து இறக்கிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போடுறதுனால 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன பீஸ் ஜாதி பத்திரியும் அது கூட சேர்த்துக்கிட்டோங்க. பாருங்கள் இஞ்சி எவ்வளோ கம்மியாக எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஞ்சியும் நல்லா ரவுண்டாக அரிஞ்சு போட்டுக்கலாங்க. அப்போ தான் தட்டும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதையும் அப்படியே இது கூடயே சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு போதுங்க. இதுக்கு மேலே இஞ்சி போட்டோம்னா இஞ்சியோட காட்டம் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு போடுறோம். ஜாதிக்காய் பாருங்கள் லேசாக ஒரு உரப்பு ஃபைனாக துருவறதுக்கு ஏதாவது வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த சீஸு அந்த மாதிரியெல்லாம் துருவறதுக்கு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த இதில் ஒரே ஒரு உரப்பு உரைச்சா போதுங்க. பாருங்கள் நான் உரைச்சதெல்லாம் கீழேயே கொட்டி போச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா அந்த கல் மேலேயே வச்சு உரைச்சி காட்டுறேன். இந்த மாதிரி கீழே விழுகாமல் ஒரு தட்டு கூட வச்சுக்கிட்டு நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக இப்படி வச்சு காட்டுறேங்க. நம்ம கீழே ஒரு தட்டு வச்சுக்கிட்டு அதில் இப்போ உரைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா கீழே வேஸ்ட் ஆகாமல் நம்ம தட்டில் இருந்து அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ஜாதிக்காய் உரைச்சிருக்குறோம். அவ்வளோதாங்க போதும். ஒரு ஜாதிக்காய் இருந்தது அப்படின்னாக்க ஒரு மாதத்துக்கு நம்ம வச்சுக்கலாங்க. இப்படி ஒரு கொட்டை ஜாதிக்காய் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அது 1 மாதத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இதை நசுக்கி வச்சுக்கிட்டோம். இது அப்படியே கொதிக்கிறது தாங்க. கொதிக்கிறது கூட போட போகிறதுக்கு தான். அதனால் 1 2 தட்டினோம்னா போதும். ரொம்பவே நைஸாக எல்லாம் தட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. அந்த நல்ல ஃப்ளேவர் இறங்குறதுக்காக அப்படியே 1 2 தட்டிட்டு
இப்போ இது கூடயே அந்த தட்டினதையும் சேர்த்துடலாங்க. நம்ம டீ தூள் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது இல்லைங்களா, அது கூட நம்ம இந்த தட்டின மசாலா பொருளையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பொருள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சிடறதுக்கு அப்புறமா நம்ம இது கூட பால் சேர்த்துடலாங்க. இப்போ பாருங்கள் 1 2 3 டம்ளர் நான் பால் சேர்த்துறேங்க. ரொம்ப வழியாக அளந்து சேர்த்துலிங்க, 3/4 டம்ளர் அளவு தான் சேர்த்துறேன். எந்த டம்ளரால் நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோமோ அதே அளவில் 3 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா டீ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா திக்காகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம பால் அவ்வளோ சேர்த்துருக்குறோம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு கரண்டி போட்டுக்கலாங்க. நல்லா பொங்கி வரும், அதுக்காக தான் நம்ம ஒரு கரண்டி போட்டுக்கிறோம். கரண்டி போட்டுக்கிட்டு இப்படி ஆற்றி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ பாருங்கள், அந்த டிகாஷனில் நம்ம பால் சேர்த்ததுக்கப்புறமா அது வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க, டீ தூள் பத்தாத மாதிரி இருக்குது. இப்போ முதல்ல பார்க்கும்போது அப்படி தாங்க இருக்கும், போக போக கொதிக்க சரியாயிரும். நம்ம இப்போவே பார்த்துட்டு டீ தூள் பத்தாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டீ தூள் சேர்த்துற வேண்டாங்க. அது ரொம்ப டீ தூள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், லைட்டாக கசக்கிற மாதிரியே இருக்கும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். நல்லா அந்த பாலோடு சேர்ந்து கொதித்து 2-3 தடவை இந்த மாதிரி பொங்கி வரும்போது அந்த கலர் எல்லாம் இறங்கிக்குங்க. டேஸ்ட்டும் அது மாதிரி தான் கரெக்டான டேஸ்ட் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு 3-4 தடவை பொங்கி வரணுங்க. இந்த மாதிரி பொங்கி வரும்போது ஆற்றி விடுறதுக்காக தான் நம்ம கரண்டி போட்டுக்கிட்டோம். அப்படி இல்லை நீங்கள் எடுத்து ஒவ்வொருத்தரும் ஒரு சுற்றிட்டு அப்படியே வச்சுருவாங்க, அதுவும் கூட பொங்குறது அப்படியே அடங்கிக்குங்க. அந்த மாதிரி செய்கிறதுனாலும் செய்யலாம். இப்போ கொஞ்சம் நம்ம ஆற்றி விட்டுட்டோம் அப்படின்னா கீழே சிந்தாதுங்க, டக்குன்னு கீழே சிந்தி போயிடும். அடுப்பெல்லாம் மறுபடியும் தொடச்சிக்கிட்டு இருக்கணும், அதுக்காக தான் ஒரு கரண்டி போட்டு ஆற்றி விட்டுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதே கொதித்து எந்த அளவுக்கு அந்த கலர் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ஒரு அருமையான கலர் வந்துருச்சு. இன்றைக்கி நான் டீக்கு நாட்டு சர்க்கரை தாங்க சேர்த்துறேன். இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் ஒருத்தருக்கு சேர்த்துறேங்க. நம்ம இதுக்கு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, வெல்லம் அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இந்த டீ நல்லா கொதிச்சிருச்சுங்க, போதும் இதுக்கு மேலே கொதிச்சுது அப்படின்னு சொன்னாக்க பூரா வற்றி போயிடும். இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாங்க. முதல்ல பார்க்கும்போது பாத்திரம் எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் சுற்றி எல்லாம் எப்படி பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு கொதிச்சுதுன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க, அதுக்காக தான் இந்த அளவுக்கு கொதிக்க விடுறோம். பாருங்கள், நம்ம தட்டி போட்டது எல்லாம் அந்த சாறு இறங்கிட்டு எப்படி இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு இது கொதிச்சிடணுங்க. அப்போ தான் ஒரு 4 முடக்கு குடிச்சோம்னா கூட அந்த டீ டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இதுக்கு சர்க்கரையே தேவைப்படாதுங்க. இதுக்கு சர்க்கரை சேர்த்தாம அப்படியே கூட குடிச்சிடலாங்க. அந்த மசாலா பொருளோட வாசம், பால் நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நம்ம அப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி வீடியோக்காக தாங்க சர்க்கரை போட்டு காட்டுறேன். அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே குடிச்சிடலாங்க, நல்லாயிருக்கும். நம்ம போட்டிருக்க டீ தூளோட கசப்பு, இஞ்சியோட காட்டம் அந்த மாதிரி எதுவுமே தெரியாதுங்க. நம்ம பால் விட்டுருக்கிறதுனால அப்படியே குடிச்சிக்கலாம். நமக்கு அப்படி தேவைப்படுது அப்படின்னா ஒரு 1/4 சர்க்கரை கூட போட்டுக்கலாங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூனு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி சர்க்கரை போட்டு கூட குடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பேர்த்துக்கு ஆகிற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கப்புக்கு வழியாகவும் டம்ளருக்கு 3/4 டம்ளர் வந்திருக்குது. நம்ம அந்த டம்ளரால் தான் அளந்து வச்சோங்க. தண்ணி, பால் எல்லாமே அந்த டம்ளரால் தான் அளந்து எடுத்தோம். அதில் 3/4 டம்ளரும் இந்த கப்பு ஒரு 1.25 டம்ளர் பிடிக்குங்க. கரெக்டாக 2 டம்ளர் டீ வந்திருக்குதுங்க. நம்ம இந்த டம்ளரால் 4 டம்ளர் சேர்த்துங்க. 1 டம்ளர் தண்ணி, 3 டம்ளர் பால் அந்த அளவுக்கு சேர்த்தோம். அதுக்கு நம்ம 2 டம்ளராக அது வற்றி இருக்குதுங்க, அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுருக்குறோம். இந்த அளவுக்கு கொதிச்சுதுன்னா நம்ம டீ ஒரு 4 முடக்கு குடிச்சோம்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, குடித்த மாதிரி இருக்கும். 2வது இந்த மசாலா பொருள்லாம் போட்டிருக்கிறதுனால நம்ம வீட்டில் ஏதாவது நிறைய சாப்பிட்டுட்டோம், இல்லை ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது வெளியில் போயிட்டு வரும்போது ஒரு மாதிரி வயிறு இதாக இருக்குது, உப்புசமாக இருக்குது. சில நேரங்கள் காரணமே இல்லாமல் ஒரு அலுப்பாக இருக்குங்க. ஏதாவது இது பண்ணால் பரவாயில்ல, ஏதாவது சாப்பிட்டா பரவாயில்ல, இல்லை படுத்து தூங்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப வேலை இருக்கும், ஆனால் உடனே படுத்து தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் இப்படி ஒரு டீ போட்டு குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை அனுப்பிச்சி விடுங்க. வீடியோ பார்க்குறவங்க குமுதா சமையல் அறையை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.